எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மார்ச் மாதம் தடைகளை தகர்த்திருந்து உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற போறீங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மிதுனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுனராசி கால புருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துல மிருகசிரேஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? அதாவது ராசிக்குள்ள செவ்வாய் இருக்காருங்க. ராசி அதிபதி 10ஆம் இடத்துல நீசம் பெற்று அதன் பிறகு இந்த மாதம் 2வது பகுதியில் வக்ரம் பெறுகிறார். அதாவது ஒரு நீசம் பெற்ற கிரகம் வந்து வக்ரம் பெறும்போது அது இழந்த பலத்தை மீண்டும் பெறும். அந்த வகையில பார்க்கும்போது புதன் தற்போது மீண்டும் தான் இழந்த பலத்தை பெறார் இந்த இடத்துல. அப்போ இந்த மாதத்துடைய முதல் பகுதியை விட 2வது பகுதி மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்க காத்துட்டு இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தைரியம், முயற்சி, வெற்றி இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கிற கிரகம் செவ்வாய் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான். சரிங்களா? அவரே லாபாதிபதியாகவும் வருவார். 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8லையும் மறைகிறார். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா தான் மிதத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்கப்படுது. என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்த தடைகள் கண்டிப்பா விலகும். திருமண தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக தற்போது நீங்க முயற்சி செய்யும் போது, அதற்கான பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா அமைஞ்ச முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் தற்போது கிடைப்பாங்க. மனசுக்கு பிடித்த நபரை வந்து கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தற்போது இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். காதல்ல இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் கண்டிப்பா சரியாகும். ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. சில பேருக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த சுக்கிரன் தற்போது அதிகப்படுத்தி கொடுப்பார். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். இந்த மாதிரி 2வது பகுதியில இருந்து ஹெல்த் ரீதியாக அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்க முடியுமே சொல்லலாம். சரிங்களா? அவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸை வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறையும் உடனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 3வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த டைம்ல வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை நிறைய கிரகங்கள் சேர்ந்து பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கும். சொத்து பத்துக்களை சம்பாதிக்க வைக்கும். அதாவது கடன் வாங்கியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை கைக்கு வந்தோ அதனால ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது ஒரு லேண்டு வாங்கி போடுறது, ஸோ இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது மிதுனத்துக்கு வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தற்போது நீங்க வந்து முயற்சி செய்யும் போது அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புல பிரகாசமா ஆக்கி கொடுக்கும். காரணம், ராசிக்கு 4ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார், 4ஆம் அதின்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சேர்ந்து பார்க்கிறார். ஸோ அந்த அளவுக்கு இத்தனை கிரகங்கள் வந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல நீங்க இருப்பீங்க. இந்த மார்ச் மாதத்துல பெருசா ஸ்ட்ரகிள்ஸ் பெருசா இருக்காது, ஆனா செலவுகள் இருக்கும். சரிங்களா? ஆனா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஓரளவுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு. வேலை தேடுறீங்களா? கண்டிப்பா வேலை கிடைக்கும். சரிங்களா? இந்த டைம்ல நீங்க வந்து வேலை ரீதியான முயற்சிகள் எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பா கடமையே கண் கண்ட தெய்வம்ன்ற ஒரு விஷயம் கரெக்டா உங்களுக்கு பொருந்தி வரும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் கண்டிப்பாக கண்ணும் கருத்தா இருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த தொழிலை நீங்கள் கொண்டு வருவீங்க, வியாபாரத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனைகள் அதிகரிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஈடுபாட்டை வந்து இந்த சுக்கிரனும் புதனும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா 5வது விஷயம், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து குரு 8ஆம் இடத்தையும்
6ஆம் இடத்தையும் பார்க்குறேன். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், அப்ராட் போகிறதுக்கு யாருக்கெல்லாம் ஒரு தடை தாமதங்கள் இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் தற்போது விலகும். தகர்த்தெறிந்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்களை தற்போது குரு செய்வார். ஸோ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் மறைமுகமான வழியில் சில வருமானத்தையும் சில லாபத்தையும் சில அதிர்ஷ்டத்தையும் ஒரு சிலருக்கு குரு கொடுப்பார், ஜாதகத்தினுடைய வலுவுக்கேற்ப. சரிங்களா? காரணம், குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இத்தகைய அமைப்பில் கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆயுள் பலத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தையும் குரு கொடுப்பார். அதே மாதிரி மறைமுகமான வழியில சில அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? இது எல்லாமே ஃபேவரான விஷயம். சில சாதகம் இல்லாத விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சனியும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடன் பிறந்தவர்களால வஞ்சிக்கப்படுவீங்க. இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால சில சாதகமற்ற விஷயங்களை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த புரிதல் அப்படின்ற விஷயம் தற்போது குறையும். கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமை நிதானம் சற்று அதிகமா தேவை. ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கா, நீங்களும் கொஞ்சம் சிரி பாய்வீங்க. ஒரு சண்டை வருதா, ஒரு பிரச்சனை வருதா, உங்க மேல தப்பு இல்லையா, அப்படியே சிரி பாய்வீங்க. சரிங்களா? ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்துக்கிறது உங்க சாமர்த்தியம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பொதுவா மிதனராசிக்காரங்க சாமர்த்தியசாலிகள் தான். எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? ஆனா தற்போது செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கனால அந்த சாமர்த்தியம் அப்படின்ற விஷயத்தை விட கோபம் அப்படின்ற விஷயம் சற்று முந்திக்கிட்டு வரும். அப்போ கொஞ்சம் நீங்க நிதானமா நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நல்லாவே இருக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தந்தை வர்க்கத்தால சில சாதகமற்ற விஷயங்கள் இந்த மாதம் நீங்க சந்திக்க நேரும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அப்பா கிட்டேயும் சரி, ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகிட்டையும் சரி கொஞ்சம் நீங்க அக்கறையோட பொறுமையா நிதானமா நீங்க கையாளும் போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம பாக்கியத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த வழியிலையும் சில சாதகமற்ற விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அரசு உத்தியோகத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்குங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம மூத்த அதிகாரிகிட்ட கொஞ்சம் பகச்சிக்க வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். பிரச்சனை இல்லாம நல்லபடியா நீங்க கொண்டு போகவும் முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படின்றது இந்த மாதத்து 2வது பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்துல ஏற்படும். சரிங்க. அதாவது இந்த மாசத்துடைய கடைசியில மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி நடக்கும் போது 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்களை கொஞ்சம் கொடுக்குங்க. சரிங்களா? ஆனாலும் சில முன்னேற்றத்தையும் சனி கொடுப்பார். சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி நம்ம முழுமையாக போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனி பயிற்சி நடக்கும் போது சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரா, எப்படிப்பட்ட திறமையில கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக அந்த வீடியோ பார்த்து ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நல்லாவே பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி மதியானம் 3:15 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் ஸ்திரமா இருக்காது, தெளிவா இருக்காது, ஒழுங்கா இருக்காதுங்க. கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? எண்ணங்கள் தெளிவில்லாம இருக்கும். தேவையில்லாத வீண் மனோபயம் மனசுல அதிகரிக்கும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். தொழிலையும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் சில முடக்கங்களை கொஞ்சம் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், போட்டிகளை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை நீங்கள் அதிகமாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா இந்த நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் மறைவார். சந்திரன் மறைந்தாவே மனசும் உடம்பும் கொஞ்சம் சிரமமாக இருக்காது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ கண்டிப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா இந்த வீடியோவில். ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.